வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அகாடமி. டுடே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிசி அண்ட் எஸ்ஐக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்ட் 2 வீடியோ அபவுட் சோஷியல் சயின்ஸ். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, உலகின் கூரை என அழைக்கப்படும் பீடபூமி எது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, உலகின் கூரை என அழைக்கப்படும் பீடபூமி எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி, திபெத் பீடபூமி. ஓகேங்களா? என்னது? திபெத் பீடபூமி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நடனமாடும் பெண் சிலை எங்கு அமைந்திருந்தது, அதாவது எங்க கண்டுபிடிச்சாங்க? அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிந்து சமவெளினா ஹரப்பா மொகஞ்சதாரோன்னு வரும். அந்த நடனமாடும் சிலைனா எங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க? மொகஞ்சதாரோ. ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் எது, அதாவது ஆறுகள் மூலமா உருவாகக்கூடிய மண் எது? செம்மண் இல்ல, கரிசல் மண் இல்ல, மலை மண்ணும் இல்ல. ஆப்ஷன் என்ன? டி, பருத்தி மண். ஓகேங்களா? ஆறுகளின் மூலம் உருவாக்கும் மண் எதுனா பருத்தி மண். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இந்தியாவில் தங்க இலைப்பயிர் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்குறாங்க. மறுபடியும் படிங்க. இந்தியாவில் தங்க இலைப்பயிர் என அழைக்கப்படுவது எது? தங்க இலைப்பயிர்னா என்னது? சணல். ஓகேங்களா? ஸோ தங்க இலைப்பயிர்னா சணல், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். ஸோ நல்லா இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து உலகின் மிகப்பெரிய தீவு கூட்டம் எது? உலகின் மிகப்பெரிய தீவு கூட்டம் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் பி, இந்தோனேஷியா. அங்க ஆக்சுவலா தீவு கூட்டம் எவ்வளோ இருக்குன்னா, மொத்தம் 17,985, நியர்லி 18,000 இருக்காங்க, தீவு கூட்டங்கள் இருக்குங்களாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் உலகிலேயே மிகப்பெரிய தீவு கூட்டம்னா இந்தோனேஷியா. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம பார்க்குறது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ஸ் கூட பார்க்குற கொஸ்டினை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு எப்படி க்ளூவோடு வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள், போட்டு காம்ப்ளிகேட் பண்ணி படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே. உலகின் மிக உயரமான மலைத்தொடர் எது? என்ன கேட்குறாங்க? உலகின் மிக உயரமான மலைத்தொடர் எதுன்னு கேட்குறாங்க. எது மிக உயரமான மலைத்தொடர்? இமயமலை. ஓகேங்களா? 8848 ஞாபகம் இருக்குங்களா அதோட உயரம்? ஸோ இமயமலை இஸ் தி ஆன்சர். உலகின் மிக உயரமான மலைத்தொடர் எது? இமயமலை. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன, உலகில் மிகப்பெரிய சமுத்திரம் எதுனா பசிபிக் சமுத்திரம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? பசிபிக் ஓஷன் சொல்றோம்ல, ஸோ அதுதான். ஸோ உலகில் மிகப்பெரிய சமுத்திரம்னா பசிபிக் சமுத்திரம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் திஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை ஒன்ஸ்க்கு 2 வாட்டி பாருங்க. ஓகேங்களா? பொறுமையா பாருங்க. நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே. உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர்களில் ஒன்று எது? என்ன கேட்குறாங்க? உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர்களில் ஒன்று எது? ஆரவல்லி மலைத்தொடர். மடிப்பு மலைத்தொடர்னா எது வரும்? ஆரவல்லி. ஓகேங்களா? ஆரவல்லி மலைத்தொடர். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம பார்க்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ஸை நல்லா படிச்சுக்கோங்க, ஆப்ஷன்ஸும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா? இந்திய திட்ட நேர தீர்க்கக்கோடு எதன் வழியாக செல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. என்னது? இந்திய திட்ட நேர தீர்க்கக்கோடு, எந்த கோடு? தீர்க்கக்கோடு எதன் வழியாக செல்கிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மிர்சாப்பூர். ஓகேங்களா? என்னது? மிர்சாப்பூர். தீர்க்கக்கோடு எங்க வழியா செல்லுது? மிர்சாப்பூர் வழியா செல்லுது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா?
இவங்க என்ன ஒன்று இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டினும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். ஓகேங்களா? அண்ட் தென் 10th என்ன, விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார் என்ன கேட்குறாங்க. விண்வெளிக்கு முதலில் சென்றவர் யாருன்னு கேட்கல. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யாருன்னா எஸ் ராகேஷ் சர்மா. ஓகேங்களா? ஸோ விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர்னா ராகேஷ் சர்மா. ஸோ இன்னொரு திங், நீங்கள் சந்திராயன் 1 சந்திராயன் 2 எல்லாத்தையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ சயின்ஸில் வந்து அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஓகேங்களா? சந்திராயன் 1 வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்புறமேட்டு அது எப்போ லான்ச் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டேட்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம், இம்பார்ட்டன்ட் சோஷியல் சயின்ஸ் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து 2 கொஸ்டினாச்சும் வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா இதில் இருக்க ஒரு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நல்லா டீப்பாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு எதுவும் புரியலனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.